சோஷியல் மீடியால இப்போ ஒரு பரபரப்பான நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சிக்குள்ள பெரிய அளவுல மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் கட்சியில இப்போ தளபதிக்கு மிகப்பெரிய உறுதுணையா 2 பேர் இருக்காங்க. அதாவது ஆதவ் அர்ஜுனா and பிரசாந்த் கிஷோர் இவங்க 2 பேரும் தான் தளபதிக்கு அரசியல் ஆலோசகர்கள் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ஆதவ் அர்ஜுனாக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தளபதிக்கு ஆதரவா சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறதுக்காக பிரசாந்த் கிஷோர் தலைமையில 60 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா அந்த 60 பேர்ல இப்போ 34 பேர் ஆதவ் அர்ஜுனா நீக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா எந்த காரணத்துக்காக நீக்கினாரு, அந்த 34 பேர் என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த செய்தியுமே வெளியில வரல. சோ மொட்டையா இப்படி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு செய்தி எதிர்க்கட்சிகள் கிளப்பி விட்ட ஒரு சதியா கூட இருக்கலாம். ஏன்னா தளபதிக்கு ஆதரவா சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறதுக்கு பிரசாந்த் கிஷோர் தலைமையில் 60 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு பெரிய சந்தேகம் வருது. ஏன்னா தளபதிக்கு 60 பேர் இல்ல 60 லட்சம் பேர் சோஷியல் மீடியால வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரசிகர்களும் ஒவ்வொரு தொண்டர்களும் தளபதிக்கு ஆதரவா ஒவ்வொரு நாளும் சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை விடவா அந்த 60 பேர் தளபதிக்கு வேலை பார்த்து கொடுத்துட போறாங்க. அதனால தான் சொல்றேன், இந்த ஒரு செய்தி நம்ம கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக மற்ற அரசியல் கட்சிகள் செஞ்ச சதி அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.